இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ரகசியத்தை வச்சிருக்கு. சில இடங்கள் காரணமே இல்லாம மனிதர்களை இழுக்குது, சில இடங்கள் சயின்ஸை கூட கன்ஃபியூஸ் பண்ணுது, இன்னும் சில இடங்கள் இன்னைக்கு வரைக்கும் மனுஷனால புரிஞ்சுக்க முடியல. பூமியில பழங்காலத்துல நடந்த மர்மங்கள், காணாம போனவங்க, ஏதோ ஒரு சக்தி ஆட்சி செய்யற இடங்கள் எதுவுமே ஸ்டோரி இல்ல, எல்லாமே உண்மைதான். அதுல ஒரு 5 பிளேஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் புளோரிடா, பெர்முடா, பியூர்டோ ரிக்கோன்ற 3 பாயிண்ட கனெக்ட் பண்ணுது. இது நார்த் அட்லாண்டிக் ஓஷனோட சென்டர்ல இருக்கு. 1950ல எட்வர்ட் வான் விங்கிள் ஜோன்ஸ்ன்றவரோட கட்டுரையில ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆனிச்சு. ஃபிளைட் 19ன்னு சொல்ற 5 விமானம் பிராக்டிஸ் மிஷனுக்காக போனுச்சு. அப்போ நாங்க வழிய மறந்துட்டோம், காம்பஸ் தப்பா வழிய காட்டுதுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட் டிஸப்பியர் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து ஸ்டார் டைகர், ஸ்டார் ஏரியல் போன்ற பேசஞ்சர் ஃபிளைட் கூட டிஸப்பியர் ஆகியிருக்கு. அந்த சைட்ல இருக்க மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல கடல் சைலண்ட் ஆகி அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்ல 40 ஃபீட்ஸ்க்கு வேவ், அதாவது அலை உருவாகும்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பெர்முடா ட்ரையாங்கிள் உலகத்துல அன்சால்வ்டு மிஸ்டரியா இருக்கு. நாஸ்கா லைன்ஸ். இந்த நாஸ்கா டெசர்ட்டை தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு நார்மல் டெசர்ட் மாதிரி தான் இருக்கும். பட் டாப் வியூல பார்த்தா பெரிய லைன்ஸ் தெரியும், அதுதான் நாஸ்கா லைன்ஸ். 700க்கும் அதிகமான ஸ்ட்ரெயிட் லைன், ட்ரையாங்கிள், ஸ்பைரல், மங்கி, ஹம்மிங் பேர்ட்ஸ், ஸ்பைடர், ஹியூமன் மாதிரியான டிராயிங் இருக்கும். ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைன்ஸை யார் டிரா பண்ணியிருப்பாங்க, எப்படி டிரா பண்ணியிருப்பாங்க? ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே டாப் வியூல மட்டும் தெரியற மாதிரியான டிசைன்ஸை எப்படி வரைஞ்சாங்க? ஒரு தியரி சொல்றது என்னன்னா, இது ஆஸ்ட்ரோனாமிக்கல் கேலண்டர், அதாவது சன் மூனோட மூமெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு வைல்டு தியரி என்னன்னா, ஆன்ஷியன் ஏலியன்ஸ் லேண்டிங் ஸ்ட்ரிப்ட்னு சொல்றாங்க. ஏன்னா அது சில பேரலல் லைன்ஸ் ரன்வே மாதிரி இருக்கு. இந்த லைன்ஸ்லாம் 2000 இயர்ஸா எப்படி அழியாம இருக்குன்றது ஒரு ஸ்பெஷல் மிஸ்ட்ரி தான். அடுத்தது எஸ்டர் ஐஸ்லாண்ட். பசிபிக் ஓஷனோட சென்டர்ல தனியா இருக்க ஒரு சின்ன தீவு தான் எஸ்டர் ஐஸ்லாண்ட். 980 மோய் ஸ்டாச்சூஸ் இங்க இருக்கு. மோய் ஸ்டாச்சூஸ்னா மனித முகம் போலவே இருக்க பெரிய பெரிய சிலைகள். இது 20 டன்ல இருந்து 80 டன் வரைக்கும் வெயிட் இருக்கும். இதுல பெரிய கேள்வி என்னன்னா, இந்த பெரிய பாறையை யார் கட்டுனாங்க? எந்த வீல்ஸ், அனிமல்ஸ், மிஷின்ஸ் எதுவுமே இல்லாத காலத்துல ஹில்லோட டாப்ல இருந்து கடற்கரைக்கு யார் கொண்டு வந்தாங்க? ஒரு சிலர் ரெப்பானியூ மக்கள் இதை உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் அவங்களோட பாப்புலேஷன் 15th செஞ்சுரியிலேயே குறைஞ்சிருச்சு. மோய் ஸ்டாச்சு இன்னும் எப்படி நிக்குதுன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. 4வது டோர் டு ஹெல். துர்மெனிஸ்தானோட கராக்கும் டெசர்ட்ல நம்ம பூமி மவுத் மாதிரி ஓப்பன் ஆகி இருக்கும். அதுல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மக்கள் இதை டோர் டு ஹெல், அதாவது நரகத்தோட கதவுன்னு சொல்றாங்க. 1971ல சோவியத் ஜியாலஜிஸ்ட் ஒரு நேச்சுரல் கேஸ் சைட்டை ட்ரில் பண்ணும்போது சடனா கிரவுண்ட் கொலாப்ஸ் ஆனிச்சு. அதுல இருந்து மீத்தேன் கேஸ் பூமிக்குள்ள இருந்து அன்கண்ட்ரோலா வெளியே வந்துச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண அந்த கேஸை பேர்ன் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. இது 2 to 3 டேஸ்ல காம் ஆயிடும்னு நினைச்சாங்க. பட் 54 வருஷமா எரியுது. ரெயின், ஸ்டோம், ஹெவி விண்ட் எதுவுமே அந்த ஃபயரை ஸ்டாப் பண்ணல. டே அண்ட் நைட்டா எரியுது. இது ஒரு நார்மல் ஹோலா யாரும் பார்க்கல, இதை நரகத்தோட போர்ட்டலா தான் பார்த்தாங்க. இந்த ஃபயர் எப்போ முடியும், இன்னும் எவ்வளோ கேஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருக்குன்றது இன்னும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இது கிரேட் ப்ளூ ஹோல். கேரபியன் கடல் ப்ளூ கலர். அதுல டார்க் ஆர் பிளாக்கிஷ் ப்ளூ கலர்ல ஒரு ஹோல் இருக்கும். இது 300 மீட்டர் நீளமும் 125 மீட்டர் அகலமும் இருக்கும். டைவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது பார்க்காத ஒரு ஆழத்துக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ஹோல் உண்மையிலேயே லேக்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஒரு குகை. கடல் மட்டம் அதிகமாகி அந்த குகை ஃபுல்லா தண்ணியால மறைஞ்சிருச்சு. அந்த ஆழத்துல கேரபியன் ரீஃப் ஷார்க், ஹேமர் ஹெட் மாதிரியான ஷார்க் இருக்குன்னு சொல்றாங்க. பட் உண்மையாவே அங்க என்ன இருக்குன்னு யாருக்கும் கன்ஃபார்மா தெரியல. இப்போ நம்ம பார்த்தது இந்த உலகத்தோட ரகசியத்துல ஒரு சின்ன பார்ட் தான். ஒவ்வொரு மர்மத்துக்கும் ஒரு பதில் இருக்கலாம் அல்லது இல்லாம கூட இருக்கலாம். பட் உண்மை என்னன்னா, நம்மளை விட பெரிய சக்தி, நம்மளை விட ஆழமான ஒரு மர்மம் இந்த பூமியில ஒவ்வொரு மூலையிலுமே இருக்குன்றது தான். இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.